ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. சந்திரன் ராகுவோட சேர்ந்து கும்பராசியில இருக்கார். ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக் பிகினிங். இன்னைக்கு பார்த்தீங்களா, தேதி கூட 8ஆம் தேதி தான். ஸோ 8ஆம் தேதியில வரக்கூடிய ஒரு அஷ்டமி திதி. ராசியில செவ்வாய் வேற இருக்கு. இன்னைக்கு எல்லா ராசிக்காரர்களுமே அஷ்டமிக்கு ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்பெஷல் பரிகாரம் பண்ணலாங்கிறது இன்னைக்கு நம்ம ஹைலைட்டா பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங் பீரியட் இல்லை அப்படின்னா கூட, இந்த சந்திரன் ராகுவோட இருந்து ஒரு அஷ்டமி திதி வந்தாலே, நான் ஏற்கனவே நேத்தே சொல்லிட்டேன். ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னா கூட, ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை கண்டிப்பா துர்க்கைக்கு பண்ணலாம். இதுக்கு நேரம், காலம் அதெல்லாம் கிடையாது. துர்காஷ்டகம் படிங்க. இல்லைன்னா துர்க்கைக்கு போய் ஒரு விளக்கேத்திட்டு வாங்க. வீட்லயே கூட நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லலாம். முடிஞ்சா இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாட கூட நீங்க மேற்கொள்ளலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். ஒரு பேப்பரை எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போய் தேடுவோம். இல்லைன்னா ஒரு டாங்கலோ, ஒரு பென் டிரைவையோ எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு தேடல் சிச்சுவேஷன் ஆஃபீஸ்ல கண்டிப்பா வரும். லேடீஸுக்கு வீட்ல வரும். ஒரு நகைய கழட்டி வைக்கிறீங்க, இல்ல முக்கியமான பேப்பர்லாம் எங்கேயாவது வைக்கிறீங்கன்னா, கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் யார வணங்கினால் இந்த அஷ்டமி திதியில நமக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு நினைக்கிறேன்னா, சக்கரத்தாழ்வாரை வணங்கலாம். காத்தாலேயே சுதர்சன காயத்ரியை சொல்லிட்டு வெளியில கிளம்புங்க. நாள் முழுவதும் அது உங்கள காப்பாற்றும். 3வதாக இந்த மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு கேட்கவே வேண்டாம். ராசியிலேயே புதன் வேற இருக்காரு. ஸோ கொஞ்சம் குழப்பம்னா, நம்ம உப்பு போட்டோமா, போடலையா? அதுவும் நம்ம டேஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியாது. நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணோம். இப்படிப்பட்ட பல சிந்தனை இருக்கும். சுக்கிரனும் புதனும் ராசியிலேயே இருக்காங்க. இந்த ராசிநாதன் இன்னைக்கு சந்திரன் ராகுவோட சேர்ந்து நமக்கு பாக்கியத்துல கன்ஃப்யூஷன் இருக்கும். பட் இந்த அஷ்டமி திதியும் இருக்கிறதுனால இதுலேயும் ஒரு நன்மை கண்டிப்பாக உண்டு. இன்னைக்கு பங்குச்சந்தை முதலீடுகளை நல்லா பண்ணுங்க. நிறைய வெளி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீட்டில் உங்களுக்கு சந்தோஷம், மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் மன குழப்பத்தினால நீங்களே அந்த ஹாப்பினஸ்ஸை குறைச்சிப்பீங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் இன்னைக்கு அஷ்டமி திதியில யாரை வணங்கலாம்? கண்டிப்பா வீரபத்ரருக்கு போய் வெத்தலை மாலை போடுங்க. கடகராசி அன்பர்களுக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். ஸோ ராசியில குரு பகவான் 8ஆம் இடத்துல சந்திரன் ராகு, இன்னைக்கு அஷ்டமி வேற. கண்டிப்பா வாயை திறக்கவே திறக்காதீங்க. மற்றவர்களுக்கு போய் உதவுறேன், மற்றவங்களுக்கு போய் அறிவுரை சொல்றேன், இல்லை எனக்கு என்னை கேட்காமலே நான் போய் அவங்களுக்கு உதவி பண்றேன். இதுக்கெல்லாம் நல்ல நோஸ்கட் வாங்குறதுக்கான ஒரு டே தான். ஸோ உங்க வேலை உண்டு, நீங்க உண்டுன்றங்க. மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சின்ன மனக்லேசங்கள் போகலாம். விநாயகர் கோயில்ல போய் இன்னைக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைங்க. மனசுல இருக்கிற கஷ்டங்களும் அது போல விலகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு குழப்பங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு ராசியில கேது, 7ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோட இருக்காங்களா, அதனால புதுமண தம்பதியினருக்கெல்லாம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் போகலாம். பல நாட்களாக நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கிய முடிவை எடுக்கணும், இல்லை போய் நம்ம சீனியர் கிட்ட பேசலாம், இந்த மாதிரியெல்லாம். ஸோ அலுவலக விஷயமாக இன்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். சீனியர்கிட்ட போய் பேசணுன்னாலும் இன்று மாலை நேரம் உகந்தது. தேய்பிறை அஷ்டமியில கண்டிப்பா துர்க்கைக்கு விளக்கேத்துங்க. கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உங்க சகோதர சகோதரிகளோட உறவுகள்ல சில குழப்பங்கள் போகலாம். அலுவலகத்திலேயும் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேச்சுவார்த்தைகள்ல குழப்பங்கள் உண்டு. இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும், விநாயகருக்கு ஆலயத்தில் சிதறு தேங்காய் உடைப்பதும் நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு மருத்துவ செலவுகள் போகும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று
பெற்றோர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிநாதன் சுக்கிரன் புதனுடன் இருப்பதனால் தெய்வ அனுகூலங்கள் உண்டு. தேய்பிறை அஷ்டமியில் இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு குரு பகவான் பாக்கியத்தில் இருக்காரு. மிக மிக ஒரு மன அமைதி உண்டு. இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவோட இருப்பதனால உங்கள் நண்பர்களிடத்தில் மிகவும் கவனத்துடன் பழக வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள் இன்று தீரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களிடத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் கருட பகவானை வணங்கலாம். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசிநாதன் குரு 8ஆம் இடத்திலையும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இவற்றினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு சில மன போராட்டங்கள் வந்து போகலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் இன்று நிறைவேறும். தேய்பிறை அஷ்டமியில் இன்றைய நாளில் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யும். மகர ராசி அன்பர்கள், மகர ராசி நேயர்கள் இன்று லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது மிகவும் நல்லது. 2ஆம் இடத்தில் சந்திரன் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் கேது. இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் சில குழப்பங்கள் அலுவலக ரீதியாக வந்து போகும். நீங்கள் வணங்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மன அமைதியை கொடுப்பார். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு அன்பையும் ஆதரவையும் காண்பிப்பார்கள். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு குழப்பத்தை கொடுக்கலாம். 7ஆம் இடத்தில் கேது. ஒரு சில பிரிவினைகள் நமக்கு மனசை சின்னதாக வருதும், இருந்தாலும் இது ஒரு தற்காலிக விஷயமாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் அனுகூலமாகவே அமைகிறார்கள். தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாள். இன்று பிரார்த்தனைகள் நிறைவேறும். தேய்பிறை அஷ்டமியான இன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களுக்கு இன்று வெற்றி நடை போடக்கூடிய நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மனசோர்வு தீரும். இன்று மீனராசி நேயர்களுக்கு பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். தேய்பிறை அஷ்டமியான இன்று துர்க்கையை வணங்குவது சிறப்பை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். கும்ப லக்னம், லக்னாதிபதி சனி 8ஆம் இடமான கன்னி ராசியில் அமர்ந்தால் ஆயுள் எப்படி இருக்கும்? கும்ப லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல புதன் வீட்டில் சனி ஒன்றும் பண்ணாது. 7ஆம் இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு அந்த ஸ்பௌஸுக்கு ஏதாவது ஒரு கண்டகம் வரலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி தனித்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. புதன் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரனோட இருந்து சூரியனோட இருந்து சுக்கிர தசா நடந்ததுன்னா அவளுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ லக்னக்காரனால பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அவளுக்கு ஆயுளை எப்பொழுதுமே சனியை விட சுக்கிரன் ரொம்ப ஆயுளை ஒரு மாரகத்தை கொடுக்கக்கூடியது இந்த சுக்கிரன். அதனால் நீங்கள் 20 இயர்ஸ் சுக்கிர தசை பாருங்களேன், எல்லாருக்கும்லாம் நல்லா இருக்காது. அது ஒரு சிலருக்கு மட்டுமே சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம், அதனுடைய பார்வை இதெல்லாம் வைத்து வரும். மோஸ்ட் ஆஃப் தெம் சுக்கிரதசால உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டப்படுவாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டமாக கூட அது அமையும். அதனால் சுக்கிரதசா சனியை விட சுக்கிரன் தான் மாரகத்திற்கு ரொம்ப காரணமாக இருப்பார். 8ஆம் இடத்துல சனி இருந்தால் பயமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவர் ஆரோக்கியத்தில் வேணால் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம். பட் கணவன் மனைவி இடத்தில் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. சுபதினம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கும்ப லக்னத்துக்கான அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து அதை பார்த்தோம். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமிக்கான ஒரு சிறப்பு வழிபாடுகளையும் பார்த்தோம். இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.